ஏன் மரம் வளர்க்க வேண்டும்? மரத்தின் அருமை, மரம் நம் உயிர். ஒரு மனிதனுக்கு சராசரியாக 422 மரங்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு ஒரு கார் வெளியிடுகிற நச்சுப்புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. இந்த தெருவில் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது, எத்தனை மரங்கள் இங்கே இருக்கிறது. கனடா என்கிற நாடு மட்டும் என் அன்பு சொந்தங்களே, ஒரு மனிதனுக்கு, அந்த நாட்டின் குடிமகன் ஒருவனுக்கு 9500 மரம், அதை 10,000 மரம் வைத்திருக்கிறது, மரங்கள் வைத்திருக்கிறது. அதுபோக அந்த நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார், நான் இன்னும் 100 கோடி மரங்கள் நடுவதற்கு உத்தரவிட்டுகிறேன் என்று. நாம் நாடு அறிவிப்பது ஒரு மனிதனுக்கு நான் 28 மரங்கள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுது இருக்கா என்பதை நீங்களே பாருங்கள். அருகில் இருக்கிற நீங்கள் கேரளாவுக்கு சென்று பாருங்கள், வெற்றிடம் என்றே ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லது ஏரி குளமாக இருக்கும், இல்லைனால் காடுகளாக இருக்கும். நீங்கள் விண்ணூர்தியில் பயர்ந்து சென்றீர்கள் என்றால், கேரளாவை தவிர்த்து எந்த மாநிலத்திற்கு நீங்கள் சென்றாலும் ஆங்காங்கே புள்ளி புள்ளியாக பச்சை தெரியும், எல்லாம் வெள்ளையாக கட்டிடங்கள் இருக்கும். கேரளாவில் சென்றீர்கள் என்றால் ஆங்காங்கே வெள்ளையாக புள்ளி புள்ளியாக அங்கெங்கே தெரியும் கட்டடங்கள், மொத்தமாக பச்சையாக தெரியும். காரணம், பச்சை பசேர் என்ற பூமியை பச்சை போர்வையால் போர்த்தியிருப்பார்கள். அதனாலும் கடவுளின் தேசம் என்று அதை சொல்வதற்கு காரணம் அதுதான். ஒரு வீடு என்று எடுத்தால் அங்கே 3-4 மரங்களுக்கு குறையாமல் இருக்கும். அது பெரிய வீடோ சின்ன வீடோ, அது குடிசையோ, அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த இயற்கையை போற்றி நேசித்து வளர்க்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அப்படி இல்லை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று எழுதி வைப்பதோடு இவர்கள் சமூக பொறுப்பு கடமை முடிந்துவிட்டது. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று நாம் சொல்வதற்கு காரணம், மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழைப்பொழிவை பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் பெற்றது மரம் மட்டும்தான். மரம்தான் நற்காற்றை வெளியிட்டு விட்டு நற்காற்றை வெளியிடும், கெட்ட காற்றை சுவாசிக்கும். அது நச்சுக்காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடக்கூடிய ஆற்றல் பெற்றது மரம்தான். ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசிக்கும். அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிப்பதால் தான் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ முடிகிறது. இந்த இயற்கையின் படைப்பு, இந்த விசித்திர முரண் இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. மரம்தான் நமக்கு உயிர், மரம்தான் நமக்கு மழை. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று சொல்கிறோம். இப்போ நாம் வந்தால் 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்போ புவி வெப்பமாகுது என்கிறார்கள். இப்போ நமக்கு வெப்பம் அடிக்கிறது, ஒரு கொடையை பிடிக்கிறோம். இப்போ பூமி தாய்க்கு வெப்பம் அடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, கொடையை பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு கொடை தான் இருக்கிறது, பச்சை கொடை. என்ன கொடை? இந்த மரக்கொடை. அதை வளர்ப்பது தவிர நமக்கு ஒரு வழி இல்லை. புவி வெப்பமானால் என்ன? பருவநிலை மாறிவிடும். பருவநிலை மாறினால் பருவ மழை இருக்காது, பெருமழை புயல் மழை தான் இருக்கும். புவி வெப்பமானால் என்ன? கீழே அடுப்பை வைத்து நெருப்பை எரிக்கும் போது உலை எப்படி பொங்குமோ அப்படி கடல் ஒரு நாள் அதிக வெப்பத்தால் பொங்கும். உள்ளே இருக்கிற உயிரினங்கள், கொதிக்கிற உலையிலே உயிரினங்களை, மீனையோ மற்ற எதையோ போட்டால் செத்து போவது போல எல்லா உயிரினங்களும், கடலுக்கு உயிரினங்கள் செத்து போகும். கடல் கொந்தளிக்கும், கடல் பொங்கும். பொங்கி வந்தால் 70 விழுக்காடு நீர், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அதிலேயும் காடு மலைகள் போக மீதி இருக்கிற 20 விழுக்காடு தான் மனிதர்கள், நாம் உயிரினங்கள் வாழ்கிற நிலப்பரப்பு. கடல் பொங்கினால் என் அன்பு சொந்தங்களை, தரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குமெங்கிறார். அப்போ அந்த பேரழிவை எதிர்கொள்வதற்கு முன்பு புவி வெப்பமாவதிலிருந்து நாம் தடுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்குது, மரம் வளர்ப்பது. மரம் வளர்க்குறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்துடும். எல்லாம் சரி செஞ்சிட முடியுது.